சொல்ற சினாமன காணம் அதுக்குள்ள போட்டுக்கிறாரா? இல்ல இல்ல நேற்று பின்னர் வரைக்கும் அதுக்குள்ள காணோம். அப்புறம் இரவு போட்டுக்கிறாரு நினைக்கிறேன். ஓகே. நான் நேற்று உறவுகள் பக்கத்துல பதிச்சிட்டு பிறகுதான் பார்த்தா இங்க இந்த பக்கத்துல இருந்தது அதோட இல்ல அவர் தனி குரூப் நான் சொன்னேன் அவர் பழசுக்குள்ள போட்டிருந்தவர். நான் பழசுக்குள்ள கன்ஃபியூஸ் இருக்கும். புதுசா ஓபன் பண்ணுங்க அவர் போட்டுட்டேன். அதான் பார்த்து காலையில போட்டு விட்டேன். அது ஓகே. அப்ப எல்லாரும் ரெடி. பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் பிளாக். நல்ல ஒயிட் டிஷர்ட் கொஞ்சம் தொழுதொழுப்பான உடுப்பா இருந்தா நல்லா இருக்கும். இலகுவா இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கும். மற்றது பிளாக் ட்ரவுசர் ஏதோன்னு சொல்லி போட்டு அப்படி டிஷர்ட் போட்டாலும் ஸ்கார்ஃபுகளோட கவர் பண்ற மாதிரி செய்யுங்க. அது உங்களுக்கும் இலவா இருக்கும், வசதியாகவும் இருக்கும். பார்க்குறவர்களுக்கும் ஒரு டிவியில வாரம் தானே, இப்போ கொஞ்சம் இதாக இருக்கும். கொஞ்சம் பண்பானதாக இருக்கத்தானே டைட்டான உலகங்களே தெரியத்தானே வேணும். அப்போ அதுக்கு அப்படியாக இருந்தால் நீங்கள் ஷோல் அதில் கட்டி தாண்டலாம். தர்ஜினவர்கள் வருவதாக இருந்தார் இன்றைக்கு. ஆனால் அவருக்கும் வேலை சரி 2 போட்டு விட்டார்கள். அப்போ என்ன சொல்லும்படியாக இல்லை என்ன சொல்ல தான் என்ன சொல்ல சொன்ன சில விஷயங்கள் அப்போ நான் சொல்கிறேன். ஓகே. நாளில் என்ன சனிக்கிழமை என்ன நாள் இருக்கு உங்களுக்கு? 2-3 நாள் இருக்கு தானே. திங்கக்கிழமை என்ன சனிக்கிழமை பட்டன்னு இல்ல 3 நாள் சொல்லலாம் தானே சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஆரம்பமானது மும்மத சிந்தனை நேரம். வணக்கம் தமிழ் இருக்கா வாங்க. வணக்கம் வாணிமோகன். வணக்கம் அனைவருக்கும். மும்மத சிந்தனை நேரம். டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். உமது பேரன்பில் பெருக்கினால் கடவுளே எனக்கு பதில் தாரும் என்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர். பிதாச்சுடன் தூயாவியின் பேராலே ஆமென். காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை நெறிப்படுத்தும் அன்பு தங்கை சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? இனிய காலை வணக்கம் டேவிட் ஆண்டனி அவர்களே. நான் மிக உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே? நான் நலமாக இருக்கின்றேன். நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1935 பொதுக்காலம் 31ஆம் வாரம் இன்று திங்கள் தினமுமாகும். இன்று புனித அவை புனித மார்ட்டின் தெபோரஸ் அவர்களை நினைவு கூறுகின்றது. அத்தோடு இந்த உலகத்திலே பூமி பந்திலே வாழக்கூடிய எமது அன்பு உறவுகள் எமக்காக மரணித்த அந்த மாவீரர்களையும் இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, நம் இறைவனை நாம் இணைந்தே பாடுவோம். சொல்லுங்கள், எதை சொல்ல வந்தீர்கள்? ஓகே, சிவம். எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரும் நீரே என் மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் நீரே என் மகிமையும் நீரே, எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 12-14 வரை. அக்காலத்தில் இயேசு தம்மை விருந்துக்கு அழைத்திருந்தவரை நோக்கி, நீ பகல் உணவிற்காவது இரவு உணவிற்காவது உன் நண்பர்களையோ சகோதரர்களையோ உறவினர்களையோ செல்வரான அண்டை வீட்டாரையோ அழைக்காதே.
அவர்களும் உன்னை திரும்ப அழைக்கலாம். அப்போது உனக்கு கைமாறு கிடைத்துவிடும். மாறாக நீ விருந்து நடத்தும் போது ஏழைகள், ஊனர்கள், முடவர்கள், குருடர்கள் ஆகியோரை கூப்பிடு. அப்போது நீ பேறு பெற்றவன், ஏனெனில் உனக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நீதிமான்கள் உயிர்த்தெழும் போது உனக்கு கைமாறு கிடைக்கும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக 2 வாரங்களுக்கு முன்பதாக ஒரு இடதுசாரி நண்பருடன் உரையாடும் போது அவர் கூறிய வார்த்தைகள், இன்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடந்து கொண்டிருக்கின்ற போரை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கூறிய ஒரு வார்த்தை என்னை மிகவும் கவர்ந்தது. காரணம், அவர் சொன்னது, இந்த உலகத்திலேயே முதல் கம்யூனிசத்தை போதித்தவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அப்போதுதான் நானும் சிறிது உஷாராகி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 12 வரை திருப்பி நான் ரியாஷி, அதாவது மறுபடியும் அதை சிந்திக்க வைத்தது. ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் உங்களதுக்கு விண்ணரசு உடைமையாகும். இயேசு கூறிய அந்த வார்த்தைகள், உன் அடுத்திருப்பவனை நேசி, தாகமுற்றவனுக்கு தண்ணீர் கொடு, பசித்து இருப்பவனுக்கு போஷணம் கொடு, உணவில்லாதவனுக்கு உணவு கொடு, உடை இல்லாதவனை உடுத்து என்பதுதான். ஆகவே இன்றைய முதல் வாசகம் இயேசுவின் இரக்கப் பெருக்கத்தையும் ஞானத்தையும் அனைத்து படைப்புகள் மேல் அவர் கொண்ட வல்லமையையும் விளக்கி கூறுகின்றது. இறைவனது இரக்கமானது மீட்பின் வரலாறு முழுவதும் காணப்படுகின்றது. இஸ்ராயேலருக்கும் புறவினத்தாருக்கும் அந்த இரக்கம் காட்டப்பட்டது. இறை இரக்கம் பெற இறை ஞானத்தை தேட பணிவும் தாழ்ச்சி நிறை உள்ளமும் தேவை என்பதை முதல் வாசகம் குறிப்பிடுகின்றது. அந்த நேரத்திலே இன்றைய ஐயா அவர்களுக்கு வாழ்த்து கூறும் போதும் எல்லோர் மனதிலும் இருந்தும் இந்த வாழ்த்தை தான் கூடுதலாக பிரலாபித்து நின்றது. இரக்கம், பண்பு, பரிவு அடங்கிய சொற்பதங்கள். ஆகவே ஏழைகள் மீது செயல் வடிவம் கொடுக்க அமைப்புகள் உருவாக வேண்டும். அதன் வழி மக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வாய்ப்புகளையும் வழங்க வேண்டும். ஏழைகளை நம் சகோதரர்களாக, நண்பர்களாக பாவிக்க இந்த கார்த்திகை மாதம் நம்மை அழைக்கின்றது. கடவுளிடமிருந்து கைமாறு அல்ல, ஆசிர்பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? தம்மைத்தாமே தாழ்த்துவரை கடவுள் உயர்த்துவது போல ஏழைகள், உடல் ஊனமுற்றோர், பார்வையற்றோர் போன்றவர்களை அழைத்து செல்வந்தருக்குரிய மரியாதையோடும் உறவினருக்குரிய அன்போடும் உபசரிப்பவர்கள் கடவுளின் கைமாறு பெறுவார்கள் என இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். இதை கேட்போர்க்கு ஒருவேளை இதை புரிந்து கொள்ள முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை நம் மனதில் புரிய வைக்க வேண்டும். கடவுளுடைய தீர்ப்புகள் நம் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்லி புனித பவுல் அடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே 11வது அதிகாரம் 33வது வசனத்திலே குறிப்பிடுகின்றார். மிகச்சிறியோராகிய நாம் நம் சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்ததை எல்லாம் அவருக்கே செய்ததாக கடவுள் எடுத்துக் கொள்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே. கடவுள் வழங்கும் கைமாறு உடனே கிடைக்கவில்லை என்றாலும் உயிர்த்தெழுதலின் போது கண்டிப்பாக கிடைக்கும். இதற்கு நம்ம மன உறுதியும் பொறுமையும் வென்றும் அதோடு எமது செல்வங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கையே திருமதி தவழ்வர் கல்விராஜன் அவர்களே, கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டும் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி எமக்காக மரணித்த எமது அன்பு செல்வங்களுக்காக, போராளிகளுக்காக போற்றும் மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. உங்கள் வாருங்கள். நன்றி சோதரி, நன்றி நன்றி. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த என்றென்றும் ஜீவனோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படி அவன் அன்பு சகோதரி தொகுப்பாளனி திருமதி தவமலர் கல்விராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். இப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் உற்சாகமா இருக்கிறேன். நீங்களும் உற்சாகம் தானே? ஓம் சார், நானும் அதே உற்சாகமா இருக்கேன் சார். நன்றி சகோதரி. அப்படி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே எமது அன்பு சகோதரர்
பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு சுயநலங்களை விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் ஆணு தினமும் அனைவருக்கும் கிடைக்கவும் சொல்லி உலக இறைச்சருடைய நாமத்துல வாழ்த்திக்கொண்டு லண்டனிலிருந்து ஈச்சமோட்டை வேலுப்பிள்ளை பாலன் எனக்கு கிறிஸ்தவ நஜ தொழிலக்கம் சகோதரி 645 சொல்லிக்கொண்டு பழமை போல பரிசுத்த வேதா பைபிளிலிருந்து ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் அன்றைய வெள்ளிக்கிழமை ஆற்றினான் 29ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 26 35 மட்டும் ஆற்றினான் அன்றைய வெள்ளிக்கிழமை. அது ஆஹ் யாக்கோபு தன் மாமன் வீட்டை போய் அறிவன்ற 2 அந்த மாமன் சூழ்ச்சியில மூத்த மகளை அறிவன்றார். அதனால விரும்பினது இளைய மகளை கேட்டதை மாமன்காரன் மாத்தி கொடுத்தார். மாத்தி அந்த சூழ்ச்சி எது மூத்த மகளை அறிவண்ணை வைக்கிறாரு யாக்கோபுக்கு. அப்ப அவர் சொல்றாரு அப்படி சரிங்கிறது சொல்றார். எங்களோட குடும்பத்தின்படி இளையவள் இருக்க மூத்தவளுக்கே இளையவளுக்கு கல்யாணம் செய்யப்படான்னு சொல்றார். அப்ப அதால அங்க மாறிக்கிறான்னு சொல்றாரு அவர். அது சொல்றாரு நான் இளைய மகளை வேணா கட்டித்தாங்கன்னு சொல்றார். அப்ப அவர் சொல்றார் திருப்பி வேணிட்ட 7 வருஷம் நீ வேலை செய், இளைய மகளையும் தாரம் கட்டி வைக்கிறேன்னு சொல்லி திருப்பி அவங்க மாமன்கிட்ட வேலை செய்யறார். அவர் திருப்பி அவர் அந்த அவரை மறி பண்ணி ரெண்டு பேரையும் மறி பண்ணி அங்கே இருக்கிறார். பின் அவளுக்கு உதவியாக மாமன்காரன் இந்த வேலைக்காரியை அனுப்பி வைக்கிறார் அவளுக்கு உதவியாக. அப்ப அவர் யாக்கோபு மூத்த மனைவியில பாசம் இல்லை, 2ஆம் மனைவியில பாசம். அதை கத்தர் அறிஞ்சு மூத்த மனைவிக்குத்தான் கற்பத்தில பிள்ளைகளை பிறக்க வைக்கிறார். 2ஆம் மனைவிக்கு பிள்ளைகளை கற்பத்தை அடக்கி வச்சிருக்கார். ஏனென்றா மூத்த மனைவியில அவர் பாசமா இருக்கபடியா மூத்த மனைவிக்கு 4 ஆண் பிள்ளைகள் பிறக்குது. 4 ஆண் பிள்ளைகள், ஒரு ஆளுக்கு சிமியோன் பேர், மற்றவருக்கு பேர் லேவி, மற்றவருக்கு யூதா, மற்றவருக்கு 4 ஆண் பிள்ளை பிறக்குது. இந்த இளைய மனைவிக்கு பிள்ளைகள் ஒன்றும் பிறக்க இல்லை. அப்ப 4 பிள்ளைகள் பிறந்த உடனே மூத்த மனைவிக்கு அந்த பிள்ளை தரிக்கிற அந்த இது 2 போச்சு. அதோட அன்றைக்கு முடிஞ்சது. இன்றைக்கு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-10 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாகிலும் என் வீடு அவளாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். லேயால் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். லேயாளின் வேலைக்காரிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தொடர்ச்சி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு ஒரு பாடல். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவதேவனே இயேசுராஜனே
உமை காணும் இருதயம் மகிழும் எனது எஜமானனே, என் மனதின் மணவாளனே. தேவதேவனே இயேசுராயனே, என்னை காணும் இருதயம் மகிழும் எமது எஜமானனே, எமது மணவாளனே. நான் உமை நிறுத்து ஓடின போதும் நீர் என்னை உயிராய் நேசித்தீரே. நான் உம்மை வெறுத்து ஓடின போதும் நீர் என்னை உயிராய் நேசித்தீரே. இதுதான் இயேசுவே அன்பின் எல்லையோ, இதுதான் இயேசுவே அநாதி ஸ்நேகமோ. தேவதேவனே இயேசுராயனே, உமை காணும் இருதயம் மகிழும் எமது எஜமானனே, எமது மணவாளனே, எமது எஜமானனே, எமது மணவாளனே. அன்பான தகப்பனுக்கு மீண்டும் முறை கோடான கோடி நன்றியை சொல்லிக்கொண்டு, தகப்பனே உங்களுடைய பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்கள் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் இயேசுராஜனுடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் அனைத்து உறவுகளுக்கும் வினாடி கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா. பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவணும் ராஜா. ஒவ்வொருவரையும் வினாடியும் இறகளால நீங்கள் பாதுகாப்பான இடத்தோடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நீங்கள் தினமும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பா வழித்துக் கொண்டிருப்பதற்காக இயேசு ராஜாவுக்கு முன்முறை கோடான கொண்டு தகப்பனே சோத்திரம் சோத்திரம் ராஜா. மற்றும் தகப்பனே அநேக ஆண்டுகளாக ராஜா திருமணம் முடித்து குழந்தை செல்வம் இல்லாமல் அனுதினமும் கண்ணீரோடு அவமானங்களோடு வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரிகள் அவருடைய கற்பத்தின் கனிகளை தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. சர்வ வல்லமை உள்ள தேவகுமாரனான எல்லாமே ஆகும் ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி ராஜா, குழந்தை செல்வம் கொடுத்து அவர்களை கண்ணீர்களை துடையுங்க ராஜா, அவமான சின்னங்களை துடையுங்க ராப்பனி, ஆசீர்வாதிங்க ராஜா. குடும்பங்களை விரித்து பண்ணுங்க ராஜா, குழந்தை செல்வங்களால விரித்து பண்ணுங்க கூடும் ராஜா, ஆசீர்வாதிங்க சோத்திரன் ராஜா. மற்றும் தகப்பனே யாரா திருமணத்தில் காத்திருக்கார்களோ அவர்களுக்கு இந்த வருடத்துக்குள்ள ஏற்ற வரங்களை கொடுத்து அவரை இணைத்து வைத்து ஆசீர்வாதிங்க ராஜா. அவர் குடும்பங்களை விருத்தி பண்ணி ஆசீர்வதிங்க. மற்றும் தகப்பனை பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் ஆசீர்வதித்து அவரோட அனுதினம் ஒன்றும் கூடவே இருந்து அவரை வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்து வளர்த்தவன் சொல்லி ஏசப்பான பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விட வர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். தியானடேசன் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். வணக்கம். இன்றைய தொகுப்பாளினி தோமல கல்விராஜன் அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மூனவர்களுக்கும் அதிபர் நடா மூனவர்களுக்கும் அனைத்து பாமுக எனது இதயங்கிருந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுரனும் கூறிக்கொண்டு நான் வந்து ஜானடேசன். இன்றைய நாளில் உலக மக்களுக்காகவும் உலக தலைவர்களுக்காகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக வருங்கால சிறார்களுக்காகவும் அவருடைய வருங்காலம் சிறப்பாமையும் நோய்வாய்ப்பட்டிருக்கிற அனைவர்களுக்காகவும் இம்மாதம் கார்த்திகை மாதம் உண்மை விட்டு பிரிந்த அனைத்து ஆன்மாக்களின் நித்திய இடையற்றம் பிறகு பிரார்த்தித்து கொண்டு நான் இன்றைய நற்சிந்தனை எனது 947 இன்றைய 30ஆம் வாரத்தில் பொதுக்காலம் 30ஆம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. இன்றைய உலகில் மனிதர்கள் எதையும் லாப நோக்கோடும் எதிர்பார்ப்போடும் செய்வதைத்தான் அதிகமாக பார்க்கின்றோம். தியாக மனப்பான்மையோடு ஏழைகள் எளியவர்கள் வாழ்வு உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கின்றது.
நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும், எப்படி செயல்பட்டால் நான் லாபமாக வாழ முடியும் என்ற கோணங்களைத்தான் மனிதர்களின் சிந்தனைகள் செல்கின்றன. இயேசுவின் படிப்பினை இதற்கு எதிர்மாறாக உள்ளது. ஏழைகளுக்கும் தேவையில் உள்ளவர்களுக்கு நாம் உதவ வேண்டும், திருப்பி தர முடியாதவர்களின் தேவைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என இயேசு கூறுகின்றார். கைமாறு தேடி செய்யப்படும் செயல்கள் கடவுளுக்கு விருப்பமான செயல்களாக இருக்காது. கைமாறும் கருதாமல் செய்யப்படும் செயல்களே கடவுள் முன்னிலை உயர்ந்த செயல்களாக கருதப்படும். நம்முடைய செயல்கள் இவ்வாறு உள்ளன. அழிந்துவோம், செல்வதற்காக உழைக்க வேண்டாம், கடவுள் முன்னிலை செல்வம் சேர்ப்பவர்களாக நாங்களும் வாழ்வோம், சிந்திப்போம், செயல்படுவோம். இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் இடம் வந்தடைக, இன்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக, நிதம் அவர் நினைவு நிலைத்திடுக, தீயவையாவும் விலகிடுக, அவர் தினமும் மகிழ்வில் நிறைத்திடுக. உலகினில் அவர்கள் இறந்தாலும் இறையுறவினில் நிலைத்தே வாழ்ந்திடுக. சாவு கதவினை அடைந்தாலும் நித்திய இளைப்பாற்றி என்றும் இடம்பெறுக. நன்றி, வணக்கம். தவமலர் கல்விராஜன் அவர்கள். நன்றி, வணக்கம் ஜானடேசன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் பாமுக நச்சிந்தனை வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, என்னுடைய நச்சிந்தனை தொடர்ந்து 1847 என்றும் கூறிக்கொண்டு, இந்த மாதம் முழுவதும் நாங்கள் இறந்தோரை நினைவு கொண்டு அவர்களுக்காக செலுத்த வேண்டி கடமைப்பட்டிருக்கிற மாதம். இன்றைய நற்செய்தி இன்றைய நற்செய்தியில் வரும் இயேசுவின் வார்த்தைகள் இறந்தோர் நினைவாக விருந்து கொடுப்பது பொருள் செறிந்த ஒரு பழக்கம். புண்ணிய ஆத்மாக்களை அழைக்க வேண்டுமென்று ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களை அழைத்து அவர்களை அன்போடு வரவேற்று பந்தி அமர்த்தி உணவு கொடுத்து புதிய உடைகள் அளித்து வழி அனுப்புவது நடைமுறை வழக்கமாக அந்த காலங்களில் இருந்தது. எந்த ஒரு கைமாறையும் எதிர்பாராமல் நன்மை பெறும் பொருட்டே இது செய்வதாக ஒரு வழக்கமான முறைகள் அந்த காலங்களில் இருந்தது. இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக அதே வேளையில் உறவுகளின் நெருக்கம் குறைந்து விரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கும் உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை. பணக்கார உறவென்றால் தாங்கி பிடிக்கின்றோம், அவர்களின் வீட்டில் உண்டென்றால் நாம் ஓடுகின்றோம். ஆனால் ஏழை எளியவர்களை நமது உறவு என்று சொல்வதற்கே வெட்கப்படுகின்றோம், அவர்களை ஒதுக்கி வைக்கின்றோம். இந்த உலகம் இப்படித்தான் நமக்கும் நம் சந்ததிக்கும் கற்று தந்து கொண்டு இருக்கின்றது. இதிலிருந்து மீண்டு வர அழைப்பு தருவதுதான் இன்றைய நற்செய்தி. வாழ்வியல் மேலாண்மையை கற்றுக் கொடுப்பதில் இயேசுவை மிஞ்சிவிட யாரும் இல்லை. விருந்து கொடுப்பவரின் மனநிலை பற்றி பேசுகின்றார். சாதாரணமாக கொடுப்பதை விட வாங்குவதற்குத்தான் நமது கரங்கள் 2 அடி அதிகமாக நீளுகின்றன. யார் நமது சந்தோஷம் நிம்மதியை கெடுப்பது, யார் நம்மை ஏமாற்றுவது, யார் நம்மை வழக்காடும் மன்றங்களுக்கு இழுப்பது, யார் நமது வாழ்க்கையை சந்து சிரிக்க வைத்தது, வேறு யாரும் அல்ல. யாரை எல்லாம் கொண்டாட்டத்துக்கு வெற்றிலை வைத்து அழைக்கின்றோமோ, யாரை எல்லாம் அழைப்பிதழ் வைத்து அழைக்கின்றோமோ அவர்கள்தான் மேற்சொன்ன சிக்கல்களில் நம்மை திணற வைப்பது. நாம் கைமாறு எதிர்பார்ப்பவர்கள் நமக்கு நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். ஆனால் நமக்கு கைமாறு செய்ய இயலாதவருக்கு உதவும் போது அல்லது உணவளிக்கும் போது அதை நாம் நேரடியாக இறைவனுக்கே செய்கின்றோம். அதற்குரிய கைமாறை இறைவனே நமக்கு வழங்குவார். மற்றவர்களுக்கு கொடுக்கும் போது நாம் எந்த மனநிலையோடு கொடுக்கின்றோம்? எதிர்பார்ப்போடு கொடுக்கின்றோமா? நமது பலம் அதிகாரத்தை வெளிப்படுத்த கொடுக்கின்றோமா? சரியான முறையில் இவையெல்லாம் சரியான கொடுத்தல் அல்ல. நாம் உள்ளுணர்வால் உந்தப்பட்டு கொடுக்காமல் இருக்க முடியாது என்ற நிலையில் கொடுப்பதே சரியான கொடுத்தலாகும். நாம் எதை கொடுப்பது, எப்படிப்பட்ட மனநிலையில் கொடுப்பது என்பதை சிந்தித்து செயலாற்றுவோம்.
இறந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் நித்திய சாந்தியை கொடுக்க கொண்டாடுவோம். அன்பான இறைவா, இந்த உலகிலிருந்து முடமலைத்துக் கொண்ட எல்லா ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நித்திய சாந்தியை அளித்தருளும். உத்தரிப்பு தலத்திலே வேதனைப்படுகிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மறக்கப்பட்ட ஆன்மாக்கள், எங்கள் தாயக போராட்டத்திலே தங்களின் உயிரை இதை செய்த எங்களுடைய மாவீர போராளிகளின் ஆன்மாக்கள் மற்றும் விபத்துக்கள், இயற்கையின் சீரழிவுகளால் உயிரிழந்த ஆன்மாக்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் நிறைவான நித்திய சாந்தியை கொடுத்து அவரது அன்பான வான்வீட்டில் அவர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். திருமதி தாம்பேர் கல்விராஜன் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்று கிறிஸ்தவ சிந்தனை தந்த டேவிட் ஆண்டனி அவர்கள், பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், ஜான் டேசன் அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கு வணக்கம். பத்மினிக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணி. அக்கா. வணக்கம் 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 தாமலை. வணக்கம். வணக்கம். சரி, வணக்கம். மிக்க நன்றி அக்கா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது மும்மத சிந்தனை நேரம். தோப்படுத்தாமல் இருக்கா இணைந்து சிந்தனை எடுத்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம்.